பேரன்பில் இணையாகும் அழகிய நாளிகையே. செம்மேகம் பனிமலராக நீருள்ளம் மலரிதழாக பேரன்பில் இணையாகும் அழகிய நாளிகையே. செம்மேகம் பனிமலராக நீருள்ளம் மலரிதழாக பேரன்பில் இணையாகும் அழகிய நாளிகையே. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட காலமாக அல் ஹுதா குடும்பத்தோடு இணை பிரியா பயணித்துக் கொண்டிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அன்பான உறவுகளே, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோ ஒளிப்பதிவில் காட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கும் இந்த குடும்பத்தை பற்றிய சிறிய கண்ணோட்டம். வாருங்கள் உறவுகளே. இந்த குடும்பத்தின் தலைவர் மிகவும் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இடுப்பு நரம்புகளில் 3 சத்திரிய சிகிச்சைகள் செய்யப்பட்ட நிலையில் எந்தவித தொழிலையும் செய்ய முடியாது வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றார். வீட்டு தலைவி அவரும் பல நோய்களால் இன்னல் பட்ட நிலையில் இருக்கின்றார். இவர்கள் இருவருக்கும் இடையில் சிக்கி தவிப்பது இவர்களின் 4 குழந்தைகள். இக்குழந்தைகள் நிம்மதியாக வயிறு நிறைய சாப்பிட்டதே கிடையாது. நிம்மதியாக படுத்து தூங்குவதற்கு கூட இவர்களிடம் ஒரு சிறந்த வீடும் இல்லை. பாடசாலை செல்வதற்கு கூட இந்த குழந்தைகளுக்கு பாடசாலை சீருடை, புத்தகப்பை, பாடசாலை உபகரணங்கள் எதுவுமே இல்லாத நிலையில் பாடசாலை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. சுபஹானல்லாஹ். புத்தகத்தை சுமந்து செல்லக்கூடிய இந்த சின்னஞ்சிறார்களின் கரங்கள் இன்று என்ன செய்கிறது தெரியுமா? அயல் வீடுகளுக்கு சென்று அயல் வீட்டவரின் ஆடைகளை கழுவுதல், எச்சில் பாத்திரங்களை கழுவுதல், இவ்வாறான வேலைகளை செய்து இக்குழந்தைகள் அவர்களின் வயிற்று பசியை போக்குகின்றனர். என்ன கொடுமை! கண்களில் கண்ணீர் மல்க உங்களிடம் கேட்கின்றோம் உறவுகளே, இந்த நிலை மாற வேண்டும். இந்த குழந்தைகளின் பசி தீர வேண்டும். மீண்டும் இந்த சிறார்களின் கரங்கள் புத்தகங்களை சுமக்க வேண்டும். இந்த சின்ன சிறார்களின் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி உதவி செய்யுமாறு உங்களிடம் உதவிக்கரம் நீட்டி நிற்கின்றோம். எங்களின் கைகளை வெறுங்கையாக்காமல் உதவும் கரங்கள் மூலம் வறுமையை ஒளியுங்கள். நிரந்தர சுவர்க்கத்தில் நீங்களும் நிம்மதியாக வாழ இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்த சின்னஞ்சிறார்களுக்காக 1 ரூபாவை கதியா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இணைந்து கொள்ளுங்கள். உதவி செய்ய விரும்பும் உள்ளங்கள், உதவும் கரங்கள், வறுமையை ஒழிப்போம் என்ற துணிப்பொருளின் கீழ் தலைவர் தமீம் நிஸ்மி மற்றும் ரிஃப்னாஸை நாடிக்கொள்ளுங்கள். மற்றும் இணையதளம் வாட்ஸ்அப் குரூப் மூலம் உதவி செய்ய விரும்பும் உறவுகள் வாட்ஸ்அப் இலக்கமான 005050304617 என்ற இலக்கத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஜஸா. எனக்கு சரியான கஷ்டம். எனக்கு 5 பிள்ளைகள். என்னோட மாப்பிள்ளைக்கு கால் வெட்டிக்குது. அவருக்கு உழைக்க போவே இல்லாது. நான் வலை கட்டி தான் நான் சாப்பிட்றது. ஆனால் இந்த 3 நாளாக எங்களுக்கு சரி கஷ்டம். எங்களுக்கு சாப்பாடு கூட கஷ்டம்தான். இருந்தாலும் என் மாப்பிள்ளை உழைக்க இனி அனுப்ப இயலாது. அவருக்கு ப்ரெஷர், சீனி, கால் வெட்டி. அதனால் என்னோடய பிள்ளைக்கு ஒன்று ஹார்ட் பிரச்சனை. எனக்கும் ஹார்ட் பிரச்சனை ஆரம்பிச்சுக்கிட்டு எடுத்துக்கிறாங்க. 2 போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அதில் இருந்து என்னோடய கஷ்டத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. எனக்கு வீட்டில் இருந்து நான் தேடும்படியால் தேடுற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு கடை ஒன்று அமைச்சிட்டாங்க. என் மாப்பிள்ளையை நான் பார்த்துக்கிட்டு என் பிள்ளையும் பார்த்துக்கிட்டு நான் பொழைச்சி திங்கிறேன். எனக்கு சரியான கஷ்டமாகி அல்லாவுக்காக உங்களுக்கு அல்லாஹ் நல்ல நன்மையை தருவான். உங்களுக்கு சொர்க்கத்தில் நல்ல இது கிடைக்கும்.
அல்லாவுக்காக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா இடத்துல நான் உங்களுக்கு துவா செய்கிறேன், நான் மறக்க மாட்டேன். அல்லாவுக்காக ஏதோ எங்களுக்கு கை கொடுங்க. அல்லாஹ் முதலாவது. சரியா? இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் நெஞ்சங்களில் நீங்காத இடம் பிடித்துக் கொண்டிருக்கும் நல்லுள்ளங்களே, உங்கள் அனைவரின் நீண்ட நிரந்தர சுவனபதி அழைத்துச் செல்கின்றேன். வாருங்கள் உறவுகளே. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோ ஒளிப்பதிவில் காட்சிப்படுத்தப்படும் குடும்ப தலைவர் தீராத சீனி நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு கால்களில் அனைத்து விரல்களும் இழந்த நிலையில் எழுந்து நடக்கக்கூட முடியாத நிலையில் உள்ளார். அவரின் மனைவியும் ஒரு இருதய நோயாளி. இவர்களுக்கோ இறைவன் கொடுத்த வரம் 4 பெண் குழந்தைகள். அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் 2 குழந்தைகள் இருதய நோயால் பாதிக்கப்பட்டு சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் உள்ளனர். இவர்கள் அன்றாட தேவை அனைத்துமே மிக மிக கஷ்டத்தில் போய்கொண்டிருக்கிறது. இந்த குடும்ப தலைவி அன்றாட செலவுக்காக கடற்கரைக்கு தினமும் சென்று மீன் வலைகளை துப்புரவு செய்து கொடுக்கிறார். இதனால் ஒவ்வொரு நாளும் 300 ரூபாய் கிடைக்கிறதா? என்ன கொடுமை! அன்பான சொந்தங்களே, இந்த தாய் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இவர்களுக்கு வீடு கிடையாது, ஆனால் அவர்கள் வீடை கேட்கவில்லை. குழந்தைகள் படிப்பதற்கு கூட ஒரு சிறப்பான இடம் இல்லை. அவர்களின் பகுதி நேர வகுப்புகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பாடங்களை அவர்களை முற்றங்களில் அமர்ந்து படிப்பதை நாம் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இதில் கூட அந்த தாய் அதை கூட கேட்கவில்லை. அவர் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தான் உழைத்து தனது குடும்பத்தை பார்க்க வேண்டும், தனது காலில் நிற்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் யாரிடமும் இறங்கிக் கொண்டிருக்க கூடாது என்பதற்காக அந்த தாய் உங்களிடம் ஒரு சிறிய கடை அமைத்து தாருங்கள், அதில் நான் காலை உணவை சமைத்து வியாபாரம் செய்வேன், அத்துடன் சில பொருட்களையும் வியாபாரம் செய்வேன் என்று ஒரு தொழிலை கேட்கிறார். நிச்சயமாக இந்த குடும்பத்தின் அவல நிலை இப்பொழுது உங்கள் கைகளில். அல்ஹுதா குடும்பத்தின் அன்பு சொந்தங்களே, உதவும் கரங்கள் மூலம் வறுமையை ஒழிப்போம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த குடும்பத்துக்காக இணைந்து கொள்ளுங்கள். அவர்கள் நமது உறவுகள், நமது குழந்தைகள். எனவே அந்த குழந்தைகள், அந்த தாய், அந்த தகப்பன் உங்களை ஒரு குடும்பமாக நினைத்து, ஒரு உறவாக நினைத்து உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் அன்பு கரம் நீட்டியுள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் இணைந்து கொள்ளுங்கள். உதவி செய்ய விரும்பும் உள்ளங்கள், உதவும் கரங்கள், வறுமையை ஒழிப்போம் என்ற துணைப்பொருளின் கீழ் தலைவர் தமீம் நிஸ்பி மற்றும் ரிஃப்னாஸை நாடிக்கொள்ளுங்கள். மற்றும் இணையதளம் வாட்ஸ்அப் மூலம் உதவி செய்ய விரும்பும் உறவுகள் வாட்ஸ்அப் இலக்கமான 009650304619 என்ற இலக்கத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். உதவி செய்வோம், வாருங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஜஸா. ஈழையாக்க வாழ்த்ததீனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ். ஏழையாக்க வாழ்த்ததீனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ். ஈதலராய்த்தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும், ஈதலராய்த்தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும் யா ஹபீபல்லாஹ். ஈழையாக்க வாழ்த்ததீனோ யா
ரசூலல்லாஹ். நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ். ஏழையாக்க வாழ்த்ததேனோ யா ரசூலல்லாஹ். நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ். ஈதலராய்த்தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும், ஈதலராய்த்தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும் யா ஹபீபல்லாஹ். ஏழையாக்க வாழ்த்ததேனோ யா ரசூலல்லாஹ். நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ்.